இப்ப இந்தியால இருக்கிற மொத்த மாப்பிள்ளை இங்க வந்தாச்சு. மாலதி, உங்க தாத்தா உடம்பு மோசமா இருக்கும்போது என்ன பேசுற நீ? அவருடைய ஒரே பேத்தி நீ. உன் கல்யாணம் நடக்கணும், அதை பார்த்துட்டு தான் கண்ணு முன்னுட்டு இருக்காரு. டாக்டர், பார்த்த உடனே மூணு அசிங்கம். ஏன்னா இந்த கல்யாணம் பிடிக்காமத்தான் இந்த கிழவன் கண்ணை மூடிட்டான்னு தப்பா பேசுவாங்க. கொஞ்சம் பொறுத்தே மூடுறேன். அந்த காலத்துல வடக்க முதலா கொடிய நாட்டினவன் சேரன் செங்குட்டுவன். அதுக்கு அப்புறமா இந்த சச்சிதானந்த குருமூர்த்தி தான். காஷ்மீர்ல கண்ணியமா வாழ்ற தமிழ் தாத்தா நான் ஒருத்தன் தான். அவன் கொடிய நாட்டினா நான் குடும்பத்தை நாட்டணும்னு நினைக்கிறேன். இந்த பேத்திக்கு அது புரியல. முக்கிய மாதிரி மாப்பிள்ளைங்க வந்திருக்கானுங்க. டாக்டர், நீங்களாவது சொல்லி எவனையாவது ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண சொல்லுங்களேன். எவனையும் எனக்கு பிடிக்கல. இந்த ரவுண்ட்ல பிடிக்கலன்னா அடுத்த ரவுண்ட்ல பிடி. நீங்க எத்தனை ரவுண்ட் வந்தாலும் நான் எவனையும் செலக்ட் பண்ண மாட்டேன். இந்த ஆம்பளைங்கனால எனக்கு அருவருப்பா இருக்கு. ஐயோ, நானும் ஆம்பளை ஆச்சே. நெஞ்சு. மாலதி, கொஞ்சம் எப்படி வா. உனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. டெல்லியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த என்ன உங்க தாத்தா ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுத்து தனக்கு பர்சனல் டாக்டரா காஷ்மீருக்கு வரவழைச்சிருக்காருன்னு கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தியாமா? பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவர் உயிரை நான் தான் பிடிச்சு நிறுத்தி ஆகணும். அம்மா அம்மா, நெஞ்சு நெஞ்சு. போ மாலதி, இப்போதைக்கு தாத்தாவுக்காக அவர் இஷ்டப்படி நடக்கிறதாக சொல்லு. அப்புறமா அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். தாத்தா தாத்தா, நீங்க கவலைப்படாம இருங்க. இனிமே உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன். அப்படியா? அப்பா, இப்பதான் நிம்மதியாச்சு. டாக்டர், மாத்திரைகளை மார்ச் பண்ணி வர சொல்லுங்க. திருத்தணி, திருப்பதி எல்லா கோயிலுக்கும் பங்கு போட்டு எழுதிட்டீங்களா? திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வரைக்கும் எதையும் விடல. பேஷ் பேஷ். இதுல ஒண்ணு மாற்றம் இல்லையே? இல்லையா? கையெழுத்து போடலாம்ல? போடலாங்க. காட்டுங்க. எப்படி? வாமா, விவரமா படிச்சு காட்டுங்க. வேதனையோட கையெழுத்த போடுறேன். தாத்தா, இந்த உயிலுக்கு அவசியமே இல்ல. ஏமா? மாலதி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்னது? கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? உங்களை கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க நீங்க கோச்சுக்கீங்களோன்னு மாலதி சொல்லாம இருந்துட்டா. நான் தான் எப்பவும் லவ் அலோவ் பண்ணிட்டேனே. அப்போ மாலதிக்கு புருஷன் இருக்கானா? ஏமா சொல்லு மாலதி, வெக்கப்படாத. இருக்கான் தாத்தா. இருக்கானா? என்னது மரியாதை இல்லாம புருஷனு இருக்கான்ற? அப்போ உன்னை விட அவனுக்கு வயசு குறைச்சலா? போங்க தாத்தா. புருஷன் அப்படியெல்லாம் மரியாதை குறைச்சலா சொல்லாத. அவனும் என்ன மாதிரி ஒரு ஆம்பளை. இருக்காருன்னு சொல்லு. சரி தாத்தா, இருக்காரு. வக்கீல் சார், ஆனந்தம் சொல்வரேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா அதுக்கு வயசும் இல்ல, வாய்ஸும் இல்ல. மாலதிக்கு புருஷன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனிமே பேரம் பேத்திக்கு என்ன பஞ்சம்? இந்த வீடு பூரா குழந்தைகளா ரொம்ப வலிய போகுது. உயிலு வேணாம், ஒண்ணு வேணாம். கொடுத்துட்டு நீங்க போங்க. இப்ப உங்களுக்கு நிம்மதி தானே? இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? மாலதிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிளைய தான் கண்ணாலே பாக்கலையே. மாலதி, இமீடியட்டா அவர் எங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வா. தாத்தா, அவரு உடனே கிடைக்க மாட்டாரு தாத்தா. ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? அந்த மாதிரி தெரியுமா? இல்லைங்க, அவரு இந்தியாவிலேயே இல்ல, பாரிஸ்ல இருக்காரு. வர்றதுக்கு 10 மாசம். 10 மாசமா? 10 மாசத்துல எனக்கு பேரனே வேணும். மாலதி, உன் புருஷன் எங்க இருந்தாலும் சரி, உடனே புறப்பட்டு வர சொல்லி கேபிள் கொடு. என்ன செலவானாலும் நான் ஏத்துக்கிறேன். Go on. I say go. கிரிமினல் கில்லாடி கோவிந்தசாமி நீதானே? நான் கிரிமினல் இல்லப்பா, லாயர் கோவிந்தசாமி. கேட்ல போர்டு பாத்திருப்பியே? கேட்ட உழைச்சுக்கிட்டு தான் உள்ள வர்றேன். இங்கெல்லாம் வாந்தி இருக்க கூடாது, 4 பேர் வர்ற இடம். இந்த உறுப்பு உருமுறையே. நீ யாரப்பா? ஒப்பா. சரிப்பா. அப்பாவுக்கு பேர் இல்லையாப்பா? இருக்குப்பா. சொல்றேன்ப்பா. சொல்றேன்ப்பா. யோகஹாமா தெரியுமா? எனக்கு தலா இல்லாம அவத்தான் தெரியும். கிண்டல. யோகஹாமா ஒரு தலைராம பேருங்கானு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஜப்பானியரை ஆட்டி வைத்த போது ஆஹா இது அடுக்குமான்னு கேட்டு சர்வாதிகாரத்தை கராட்டே மூலம் ஓட ஓட விரட்டிய கடற்கொள்ளைக்காரன்
ஜப்பான் நாட்டு கட்டபொம்மன் சாவராய் சா போச்சி. அது நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். நீயா? பின்ன என்ன நீயா? நான் தான் காதலிச்சேன். சரி, நீதான். அவளும் சரின்னு சொன்னா. ஆனா அவங்க அம்மா பெரிய இடைஞ்சல் கொடுத்தா. விட்டனாவள ஒரே வெட்டு. அவ இது என் கையில. எது? தலை. உடம்பு ஃபுட்பால் ஆடுற மாதிரி உதைச்சு கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? வேற என்ன, ரயில்வே ஸ்டேஷன்லயா? அனுப்பியோட போனியா? ஓஹோ, தனியா தான் போனேன். அனுப்பினா ஆதாரம்பா. தெரியும்பா. இப்போ நான் அந்த கொலையை செய்யலன்னு நீதான் கோர்ட்ல ஸ்ட்ராங்கா அடிக்கணும். இங்கப்பா, சகல சாட்சியங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நீதான் கொலை செஞ்சேன்னு நிரூபிச்சுட்டு வந்திருக்கிற. இப்போ நீ கொலை செய்யலன்னு எந்த கிரவுண்ட்ல நான் வாதாடுறது? ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போ, இல்லாட்டி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப மரியாதையா கோர்ட்டுக்கு வந்து நான் இந்த கொலையை செய்யலன்னு நீ அடிக்கணும். இல்ல என் மாமியாருக்கு ஏற்பட்ட கதிதான். என்னால முடியாது,